எல்லாருக்கும் வணக்கம். திருமுருகாற்று படையில கூறப்பட்டுள்ள அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு இப்ப சமீபமா ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாரும் பொதுவா பண்றது இல்ல, சில அமைப்புகள் ஏதோ நோக்கத்துக்காக பண்றாங்க. இதன் காரணமா பிப்ரவரி 4ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு உலகத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு ஒன்றுகூடல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விருப்பமுள்ளவர்கள் வந்து கலந்துக்கலாம். எதுக்காகனா தங்களோட ஆதங்கத்தையும் தங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற அந்த அநீதியும் எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்காக ஒண்ணு சேரணும். இதுல எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, என்னோட அடுத்த படம், நான் பண்ண போற அடுத்த படத்துக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு கதைக்களத்தை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். வரலாற்று திரைப்படம். அதனாலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இந்த படத்தை உருவாக்குறதுக்கு, இந்த படத்தை படப்பிடிப்பு கொண்டு போறதுக்கே அவ்வளவு பெரிய ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அதை எடுக்க மாட்டாங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. இது குறித்தும் என்னோட அடுத்த படத்துல என்ன பேச போறது குறித்தும் நான் பிப்ரவரி 4ஆம் தேதி அங்க வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எதுக்காக நான் அங்க வரப்போறேன் அப்படின்றது உங்களுக்கு அங்க தெரியும். ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த கோயிலுக்கு ஏற்பட்டிருக்க இந்த இப்ப நடக்கிற அந்த அநீதிக்கு குரல் கொடுக்க நான் அங்க இருக்கேன். நீங்களும் தெரிந்தவர்களாம் வந்து கலந்து உங்களோட ஆதரவை முன்வைக்க கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். திருமுருகாற்று படையில கூறப்பட்டுள்ள அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு இப்ப சமீபமா ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாரும் பொதுவா பண்றது இல்ல, சில அமைப்புகள் ஏதோ நோக்கத்துக்காக பண்றாங்க. இதன் காரணமா பிப்ரவரி 4ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு உலகத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு ஒன்றுகூடல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விருப்பமுள்ளவர்கள் வந்து கலந்துக்கலாம். எதுக்காகனா தங்களோட ஆதங்கத்தையும் தங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற அந்த அநீதியும் எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்காக ஒண்ணு சேரணும். இதுல எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, என்னோட அடுத்த படம், நான் பண்ண போற அடுத்த படத்துக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு கதைக்களத்தை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். வரலாற்று திரைப்படம். அதனாலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இந்த படத்தை உருவாக்குறதுக்கு, இந்த படத்தை படப்பிடிப்பு கொண்டு போறதுக்கே அவ்வளவு பெரிய ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அதை எடுக்க மாட்டாங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. இது குறித்தும் என்னோட அடுத்த படத்துல என்ன பேச போறது குறித்தும் நான் பிப்ரவரி 4ஆம் தேதி அங்க வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எதுக்காக நான் அங்க வரப்போறேன் அப்படின்றது உங்களுக்கு அங்க தெரியும். ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த கோயிலுக்கு ஏற்பட்டிருக்க இந்த இப்ப நடக்கிற அந்த அநீதிக்கு குரல் கொடுக்க நான் அங்க இருக்கேன். நீங்களும் தெரிந்தவர்களாம் வந்து கலந்து உங்களோட ஆதரவை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.